மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று டிசம்பர் 10, நாளை டிசம்பர் 11 அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சமர்ப்பிக்கக்கூடிய நாள் என்பது முடிகிறது. ஏற்கனவே அது 4ஆம் தேதியோடு முடிய வேண்டியது ஒரு வாரம் ஒத்திவைக்கப்பட்டு அதுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு டிசம்பர் 11ஆம் நாள் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் கண்டிப்பாக இதுவரைக்கும் நீங்கள் படிவம் சமர்ப்பிக்காதவர்கள் உங்களுடைய விவரங்களை கண்டிப்பாக நீங்கள் பதிந்து உங்களுடைய பாகத்தைச் சேர்ந்த பாக முகவர் BLO என்பவர் இருப்பார், அல்லது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பாக பாக முகவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் கேட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்களை நாளைக்குள் நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள். இல்லை என்றால் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெறாமல் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நினைவுபடுத்துங்கள். கண்டிப்பாக வாக்குரிமை என்பது நமக்கான மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்பதனால கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி விட்டு ஷோக்கில் போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடியிருக்கிறது. அதில் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான சைவ அசைவ வகைகள் எல்லாம் இருக்கிறது. சைனீஸ் பொரியல் எல்லாம் இருக்கிறது. எப்படின்னு தெரியல, பாம்பு போட்டு பொரிப்பாங்களான்னு தெரியல. பட் அது சைவ உணவில் வருது அப்படிங்கிறதுனால முட்டைக்கோசை பொரிச்சிருப்பாங்க என்று தோன்றுகிறது. அப்புறம் நான்வெஜ் மட்டன் பிரியாணிலேருந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான மீன் வறுவல் வரைக்குமே இருக்கிறது. அனைவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். மட்டன் பிரியாணி சாப்பிடக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தேர்தலில் வரப்போகிறது அப்படிங்கிறப்ப எல்லா கட்சிகளுமே அதற்குரிய ஒரு வேகத்தோடு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுக பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க ஒரு பக்கம் தேர்தலை எப்படி சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு பாகமுகர்களுக்கான கூட்டங்கள் நடத்துவதில் இருந்து அந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைச்சு பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் தொகுதி உடன்பாட்டு பேச்சுவார்த்தைக்கான குழுவை காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு 5 பேரை நியமித்து அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினோட முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் திமுக சார்பாக அவங்கள பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழுவை அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள்னு சொல்லி தொடர்ச்சியாகவே உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றியத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அழைத்து அவர் பேச ஆரம்பித்திருக்கார். ஒரு பக்கம் முதலமைச்சர், இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர், திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், அவர் ஒரு பக்கம் இளைஞரணி நிர்வாகிகளை சந்திப்பது. டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. அதை தாண்டி தலைமை கழக நிர்வாகிகளை சந்திப்பது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. இன்னிலிருந்து திமுக பிரச்சாரத்தையுமே ஆரம்பித்திருக்கிறது. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு பரப்புரை ஆரம்பித்திருக்கார்கள். அதில் கூட சொல்லியிருக்காரு. சமீபத்தில் அமித்ஷா பேசுகிற பொழுது சொன்னார், பீகாரில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், அடுத்து மேற்கு வங்காளமும் தமிழ்நாடும் தான் பாஜகவுடைய இலக்கு, கண்டிப்பாக அதை பிடிப்போம் அப்படிங்கிறப்ப இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் அமித்ஷா மட்டுமல்ல, எந்த டெல்லி பாதுஷா வந்தாலும் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் உறுதியாக தெரிவித்திருக்கார். இப்படி ஒரு பக்கம் திமுக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய களத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப 2 விஷயங்கள் ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அதிமுக ஏற்கனவே பல சலசலப்புகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொதுக்குழு என்ன பண்ண போகிறாங்க, இன்னொன்று அதிமுக ரொம்ப காலமாக எங்களுடைய தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னமும் இந்த வலிமையான கூட்டணி உருவாகாத ஒரு சூழலில் இந்த பொதுக்குழு அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தது. அதற்கான சில விஷயங்களுமே நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். முதல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவுடைய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியுடைய மூத்த மகன் MK முத்து அவர் இறந்ததற்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா கட்சிகளை தாண்டி ஒரு அரசியல் நாகரிகத்தை பேணுவது அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவருடைய மகனுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒன்று. அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கூட்டத்தில், கரூர் கூட்டத்தில் இறந்து போன 41 பேருக்குமே ஒரு இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 2 தீர்மானங்களுமே வரவேற்கத்தக்க ஒன்று. இன்னொன்று, SIR-ஐ ஆதரித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களோட நிலைப்பாடு அதுதான் அப்படிங்கிற அடிப்படையில் SIR-ஐ ஆதரித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பொதுக்குழுவே எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்துவது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய OPS-ஆக இருக்கட்டும், டிடிவி தினகரன், சசிகலா, அப்புறம் வெளியில் போய் தாவேக்காவில் சேர்ந்த செங்கோட்டையன் வரைக்கும் அவங்களுக்கு சவால் விடுவது அப்படிங்கிறது தான் பொதுக்குழு மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். CV சண்முகம் எல்லாம் ரொம்ப தீவிரமாக பேசியிருக்கார். CV சண்முகம் எப்பயுமே தீவிரமாக தான் பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவர் ரொம்ப தீவிரமாக பேசியிருக்கார். சில புரோக்கர்கள் அதிமுகவை அழிக்கவும் உடைக்கவும் பார்க்கிறார்கள், அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர்
அழுத்தமாக சொல்லி இருக்கிறார். அது வந்து டிடிவி தினகரன், சசிகலா அல்லது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் சேர்த்துதான் பதில் சொல்வதாக தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தம்பிதுரையுமே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிவிட்டார். ஏன்னா அமித்ஷா வந்து தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் அதிமுகவுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி தான், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவருடைய தலைமையில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சரோடு இடம்பெறுவார்கள் என்பதை ரொம்ப திட்டவட்டமாகவே அவர் சொல்லியிருக்கார் என்பதை பார்க்கிறோம். வளர்ந்து இன்னும் ஒருபடி போய் மேலே போய் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு நிறைய துரோகிகள் இருக்காங்க, அப்படிதான் சாக்ரடிஸ்க்கு விஷம் கொடுத்தாங்க, ஏசு சிலுவையில் அடைஞ்சாங்கன்னு சொல்லி சாக்ரடிஸ் ஏசு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காரு. இப்படி தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோம்னா சேகுவாராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் போல எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னா சேகுவாரை கழட்டி விட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் இப்போ இயேசுவாகவும் சாக்ரடிஸாகவும் பல அவதாரங்களை எடுத்திருக்கார். எடப்பாடி பழனிசாமி பேசுகிற பொழுது 210 இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு. ஸ்டாலின் 200 இடம் சொன்னால் அவர் 210 இடம், 10 இடத்த கூட சொல்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்படியே போய் வந்து விஜயெல்லாம் 244 தொகுதி அப்படின்னு சொல்ல போகிறாரு. மொத்தமே 234 தொகுதி தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் வந்து, தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள், சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள் இருக்கார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பலவீனம் அடைந்தது, பாஜக பல இடங்களில் 2வது இடத்தை வந்தது, அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த இடத்துல நாங்கள் தாங்க கெத்து, நாங்கள் தான் கிங்கு அப்படிங்கிறது பாஜக சொல்லியிருக்கிறார். இன்னொன்று மிக முக்கியமாக அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை அதிமுக தான் முடிவு செய்யும், எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் அப்படிங்கிறதே ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னா வந்து, நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, ஓபிஎஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, நாங்கள் அதற்கு இடம் தர மாட்டோம், கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை நாங்கள் தான் முடிவு பண்ணணும் என்பதையுமே டெல்லிக்கு வந்து மிக உறுதியாக இந்த அதிமுகவுடைய பொதுக்குழு சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுவாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு ஒரு மறைமுகமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது என்று தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து பொதுக்குழுங்கிறது ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கூடும். செயற்குழு, மாவட்ட செயலாளர் கூட்டமும் அடிக்கடி நடக்கும். ஆனால் எடப்பாடி வந்து அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு இந்த மாதிரி கூப்பிட்டு சாப்பாடு போட்டு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறத ரெகுலராக வச்சிருக்காரு. அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பொதுக்குழு கூட போதுன்னு நமக்கே வந்து நேற்று இன்னைக்கு காலையில் தான் பொதுக்குழுவாங்கிற மாதிரியே செய்திகள் வந்துச்சு. எப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்து எப்போ இது கூட்டினாங்கன்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தில் பொதுச் செயலாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி தொடரக்கூடாது, ரெட்டலை சின்னம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு நீண்ட நாட்களாக வழக்கு இருக்கு. அந்த வழக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு இவர் வந்து பொதுச் செயலாளராக தொடரக்கூடாது, இவருக்கு அந்த தார்மீக உரிமை இல்லை அப்படின்லாம் கட்சி பிரச்சனைகளை சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழக்கு போன அடுத்த 2 நாள் வந்து பொதுக்குழு போட்டு இவர் தான் எங்கள் தலைவர், இவர் தான் எங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியல. இன்னொன்று தீர்மானங்கள் வழக்கமாக வந்து என்ன தீர்மானம் போட்டாலும் வந்து தொடர்ந்து மாநிலங்களை புறக்கணிக்கிற, தமிழ்நாட்டுக்கு துரோகம் அளிக்கிற பாஜக வந்து வலியுறுத்துகிறோம், கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்பயுமே வந்து இந்த மெட்ரோ ரயில் கோவைக்கும் மதுரைக்கும் வரத்துக்காக வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை கொண்டு வரணும்னு கோரிக்கையை வச்சு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் முறையாக வந்து போய் ஒன்றிய அரசுகிட்ட வந்து பார்த்து பகுமானமாக கேட்கல, அதனால வந்து திமுக அரசு கண்டனம் அப்படின்ட்டு அது அந்த பழைய பேப்பரெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதில் வருஷம் தேதியெல்லாம் மாற்றி மீண்டும் அதில் வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. நேற்று இந்த திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்றுவது தொடர்பான ஒரு வழக்கு மீண்டும் அந்த ஜிஆர் சுவாமிநாதன் விசாரித்திருக்கார். அவர் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அபாயகரமான விஷயங்கள். அப்படின்னா இது ஏதோ தீபம் ஏற்றக்கூடிய உரிமை தொடர்பானது கிடையாது, சொத்துரிமை தொடர்பானது. இந்த மலை யாருக்கு சொந்தம் என்பது மிக முக்கியமானது அப்படிங்கிறார். அதாவது அயோத்தி வந்து ராமர் கோயில் அவருக்கு தான் சொந்தம், இந்துக்களுக்கு தான் சொந்தம், அல்லது காசி மதுரா கோயில்கள் வந்து இந்துக்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்வதை போல, அல்லது இந்தியா என்பது இந்துக்களுக்கு சொந்தம், அகண்ட பாரதம், இங்கே வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு அடங்கியிருந்தா இரு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் கோல்வால்கரும் சாவர்கரும் சொல்லக்கூடிய அந்த குரலுடைய தொனி ஜிஆர் சுவாமிநாதனுடைய அந்த உத்தரவுலையுமே வந்து தொனிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெறுமனே திருப்பரங்குன்றத்தை நிப்பாட்டாமல் இந்த மாதிரி பெருமாள்புரத்துக்கு ஒரு தீர்ப்பு சொன்னேன், அதையே நிறைவேற்றலை, அங்கே ஒன்று சொன்னேன், அதை நிறைவேற்றலை, ஆக மொத்தம் நீங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்திலே இருக்கீங்க. அதாவது இவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாதான், தமிழ்நாடு அரசுக்கு மட்டும்தான் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து தலைமைச் செயலாளர் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்வது, ஒரு நீதிமன்றம் ஒரு அரசனுடைய நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய வகையில் ஒரு உத்தரவை அவர் வந்து
பிறப்பித்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே நேரத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் நாடாளுமன்றத்தில் அவர் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணி சார்பாகவுமே மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையுமே நம்ம ஒரு பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தொல்லியல் துறை திருப்பரங்குன்றம் தீபத்துறை வந்து ஆய்வு செய்வதற்காக போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக ஆய்வு பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணுறாங்கிறது தெரியல. ஆக மொத்தம் ஒரு பக்கம் ஜிஆர் சுவாமி அவருடைய நீதித்துறை நிர்வாகம், இன்னொரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டியாக ஒன்றிய அரசு வந்து இதில் வந்து தலையிடுகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்கிறது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். இதில் வந்து குறிப்பாக பார்த்தோன்னா இன்னைக்கு முன்னாள் நீதியமைச்சர் பரந்தாமன் அவர் பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறார், ஹெச் ராஜாவுடைய குரலிலே ஜிஆர் சுவாமிநாதன் பேசுகிறார், அவர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பயிற்சி பெற்றவராக இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. ஒரு நீதித்துறை நிர்வகிக்கக்கூடிய ஒருவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக, தன்னுடைய நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருவராக தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குரலையுமே அவர் பதிவு செய்திருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறது தான் ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு தனிநபர். அவர் கூட வந்து ஒரு 10 பேர் சேர்த்துக்கிட்டு இந்த ஒரு 11 பேருக்காக தமிழ்நாடு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அரசு நிர்வாகத்தையுமே வந்து தொடர்ந்து வந்து, அதாவது இப்போ இந்த வழக்கு தொடர்ந்து கார்த்திகை தீபம் நடந்த அன்னைக்கெல்லாம் வந்து ஃபுல் டியூட்டி 24 ஹவர்ஸ் டியூட்டி பார்த்தாரு. நார்மல் டேஸில் கூட அவ்வளவு வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது, தீர்ப்பளிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த ராம ரவிக்குமார் கேட்கறது ஒன்று தான் வந்து இப்போ தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. நைட்டு தூங்காமல் கூட 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றணும், 6:05க்கு வந்துடுவேன், 6:10க்கு எல்லாரும் கலெக்டர், அந்த மாவட்டத்தோட கலெக்டர், எஸ்பி எல்லாரும் வந்து என்ன முன்னாடி ஆஜராகணும் அப்படின்ட்டு ஒரு 3 நாள் வந்து ஃபுல் டைம் டியூட்டி பார்த்து ராம ரவிக்குமார்ங்கிற ஒரு ஆளுக்காக தமிழ்நாடு அரசே வந்து நான் சொல்கிறத கேட்கணும்ட்டு பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு அவ்வளவு ஆர்வமாக அவ்வளவு ஈடுபாடாக 24/7 வந்து இந்த தீபத்தை ஏற்றியே தீர்வேண்டு செயல்பட்டுக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு ஒரு 4 நாள் வந்து அந்த அவரோட கோரிக்கைகள், அந்த உரிமைகள் பிரச்சனைகள்லாம் வந்து லீவ் விட்டார். அதுக்கப்புறம் அவரே வந்து கொஞ்சம் லீவ் ஃப்ரீயாக போடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரா, அது எங்கே இருந்தாலும் சொன்னாங்களான்னு தெரில. இப்போ மறுபடியும் வந்து தேதி குறித்து செவ்வாய்க்கிழமை நான் விசாரிப்பேன்னு சொன்னவர் இப்போ இன்னும் ஒரு கட்டம் போய் வந்து தலைமைச் செயலாளர்களுக்கு அந்த திருப்பரங்குன்றம் தீப யாத்திரை வைக்கிறது தான் ஒரே வேலை, ஊரில் வந்து மற்ற வேலையே கிடையாது, மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த வேலையும் கிடையாதுங்கிற மாதிரி தலைமைச் செயலாளர் வந்து ஆஜராகணும், பொறுப்பு டிஜிபி ஆஜராகணும் அப்படின்ட்டுலாம் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து பதிலுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த அவரும் சொல்றாரு, அந்த உச்சநீதிமன்றத்தில் மட்டும் நீங்கள் ஸ்டே வாங்கலன்னா மறுபடியும் நான் சொல்றதை நீங்கள் கேட்டாகணும் அப்படின்ட்டு அரசு அதிகாரிகளை, அரசு இயந்திரங்களை மிரட்டுற வேலையை தன்னோட சுயலாபத்துக்காக அல்லது ராமருக்குமாரும் ஒரே ஒரு ஆளுக்காக வந்து மொத்த அரசு இயந்திரத்தையும் வந்து தனக்கு கீழே செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து ஜிஆர் சுவாமிநாதன் தொடர்ந்துகிட்டே இருக்காரு. ஓகே, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம்னா, ரஷ்ய அதிபர் புதின் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார் போனார். ஆனால் புதின் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் இந்தியாவில் வந்து இந்தி மொழி தான் பெரும்பான்மையான மொழியெல்லாம் கிடையாது, நான் பார்த்த வரைக்கும் இந்தி மொழியை கணிசமானவர்கள் பேசுகிறார்களே தவிர இந்தி மொழியை தாண்டி ஏராளமான மொழிகளை பேசக்கூடியவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். இந்த பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டியது மிக மிக முக்கியம். யார் சொல்கிறார்? ரஷ்யாவுடைய அதிபர். சொல்ல வேண்டியவர் இந்தியாவோட பிரதமர். அவர் வந்து முழுக்க இந்தியாவுடைய பிரதமரும் இந்தியாவோட உள்துறை அமைச்சரும் இந்தி மொழி எப்படியாவது மற்றவங்க மேலே திணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பற்றியும் இந்தி மொழி பேசாத மக்கள் நிறைய ஏராளமானவர் இருக்கிறார்கள் என்பதையும் வெளியில் பேசியிருக்காரு. உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் அவர் வந்து பஜார் கிஜாருக்கு அது மாதிரி இந்தியாவோட எல்லா இடங்களுக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. டெல்லிக்கு வந்து ஒரு ரூமில் தங்கியிருப்பார், காரில் பாதுகாப்போட போயிருப்பார். அவருக்கு ஜன்னல் வழியாக பார்த்ததுலே தெரிஞ்சிருச்சு அவருக்கு யாரும் இந்தி பேசல, பாதி கீழே தான் பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்து இருக்கிற மோடிக்கு, பாஜகவுக்கு தெரியல. முந்தானத்து இந்த வந்தே மாதரம் 2 நாளாக ஆத்துனாங்க. வந்தே மாதரம் இப்போ எதுக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கிற சமயத்தில் இல்லை நான் ஃபுல் டைம் வந்து நாடாளுமன்றத்திலேருந்து இதை நான் பேசியே தீருவேன்ட்டு பாடல்கள்லாம் பாடி தமிழ்நாட்டிலேருந்து பாரதிதாசன்லாம் கவிதை விட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் மோடி. நேற்று வந்து அவங்க பண்ண மாட்டாங்க, சில கண்டென்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருந்தார். நேற்று வந்து எஸ்ஐஆர் தொடர்பான பிரச்சனை. ஆக்சுவலாக நீங்கள் வந்தே மாதரம் பிரச்சனை வரும்போது ராகுல் காந்தி அவைக்கு வரல. வந்தே மாதரம் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை, ராகுல் காந்தி இதோட என்ன வேலை அப்படின்ட்டு கேட்டார் மோடி. நரேந்திர மோடி அப்படின்னு கேள்வி கேட்டாரு. நேற்று எஸ்ஐஆர் தொடர்பான விவாதம், அதுதான் வந்து இப்போ நாட்டுக்கு முக்கிய தேவையான விவாதம். அதில் ராகுல் காந்தி வந்து தன்னோட கருத்துக்களை பேசியிருக்காரு. இதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு மோடி நேற்று வந்து ஆப்சென்ட். இப்போ மறுபடியும் ராகுல் காந்தி பிகினிங்கில் ஆரம்பித்து இவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை தீர்மானிக்கிற குழுவில் வந்து முதல்ல உச்சநீதிமன்ற
தலைமை நீதிபதி இருந்தாரு, அதை நீங்க எடுத்தீங்க. அதுல ஆரம்பிச்சு தலைமை தேர்தல் அதிகாரி மேல யாருமே புகார் அளிக்க கூடாது, புகார் அளிச்சா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிற சட்டத்தையே வந்து மாத்தி அமைச்சிங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி எல்லாம் அழிச்சிங்க. ஒரு நடிகை 22 இடத்துல வந்து அவங்க ஓட்டர் ஐடியில பேர் இருக்கு, அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன், அதை வந்து நீங்க இது வரைக்கும் மறுக்கல, அப்ப அது உண்மைதான் நிரூபிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு மீடியால கேட்டவர் நேற்று வந்து நாடாளுமன்றத்திலே கேட்டாரு. வழக்கம் போல பதில் இல்லை, அவர் சொல்றதை கேட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாங்க பாஜகவினர். கடைசியா ஒரு விளையாட்டு செய்தி. இப்போ விளையாட்டு செய்தி என்பது இந்த வியாழக்கிழமையை தாண்டி எல்லா நாளுமாக டாக்டர் ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட் மாறி இருப்பதுதான். மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துகிறார், என்னுடைய பேரை படத்தை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது அன்புமணி, வேணா இனிஷியலில் போட்டுக்கிட்டோம், வேற வழியில் வந்து அவர் என்னோட பையன் தான், அதனால் இனிஷியல் வேணா போட்டுக்கிட்டோம், ஆனால் அன்புமணி ராமதாஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆர் அன்புமணின்னு வேணா சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்து இது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம், ஐயா நல்ல நிலைமையில் இருந்தார், அவர் வந்து மனசை குழப்பி ஏதோ ஒன்று இன்செப்ஷன் படுத்துற மாதிரி உள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம். தொடர்ச்சியாக நாம் மீண்டுமே இறுதியிலுமே கூட நம்ம நிறைவுபடுத்துகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய எஸ்ஐஆருடைய படிவத்தை பூர்த்தி செய்து உங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்களிடம் நீங்கள் வந்து அழியுங்கள். தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு விதமான செய்திகளை உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மானத்தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள். முச்சதிஷுவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மானத்தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.